மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழே டிரைவருக்காக அப்ளை பண்ணவங்க எக்ஸாம் எழுதி முடித்தவங்க, அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்ப அகைன் சர்டிஃபிகேட்லாம் ரீஅப்லோட் பண்ணுறதுக்காக 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே சர்டிஃபிகேட்லாம் ரீஅப்லோட் பண்ணி விட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போகுது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணதெல்லாம் எடுத்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. எதுக்காக செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், இதுக்கு முன்னால் போஸ்ட் பண்ண வீடியோவில். அண்டு அதுக்கான மார்க்கு, எந்த ஊர், அவங்க என்ன ப்ரியாரிட்டியாக நான் ப்ரியாரிட்டியாக என்னன்னு சொல்லி அதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பர்சன் பேசியிருந்தாங்க என்கிட்ட. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம் குரூப்போ சரியாக தெரியல, அந்த குரூப்லேயே வந்து ஒரு பர்சன் சாட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனுக்காக இது மாதிரி எம்கசிலேருந்தே கால் பண்ணி மெயில் ஐடியை கொடுத்து ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனுமே ரீஅப்லோட்லாம் பண்ணி விட்ருக்காங்க. இதை பற்றி டிஸ்கஷன் போயிருந்திருக்கு குரூப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய நம்பரையுமே எடுத்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நானுமே கிளாரிஃபிகேஷனுக்காக இப்போ மதியம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த பர்சனுக்கு பேசியிருந்தேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பர்சன் வந்து தஞ்சாவூரில் அப்ளை பண்ணவங்க 91 மார்க் எடுத்திருக்காங்க. கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி. இவங்க வந்து நான் ப்ரியாரிட்டியில் வர்றாங்க. இவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் நான் ப்ரியாரிட்டியில் வர்றாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக விழுப்புரம் கேண்டிடேட் ஒருத்தர் 89 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. பிசி கம்யூனிட்டி. இவர் வந்து ப்ரியாரிட்டியில் வர்றாரு, ப்ரியாரிட்டி பர்சன் தான். இவங்க 2 பேருமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க சமயத்தில். ஸோ இந்த பர்சன்ஸ் எனக்கு சொன்ன விஷயத்தை வச்சு தான் நான் வந்து வீடியோ வந்து எஸ்டர்டே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற பர்சன் வந்து இப்போ நான் ரீசெண்டாக இப்போ தான் நான் ஜஸ்ட் நோ நான் கால் பண்ணி பேசினேன் அவங்கள்ட்ட. அவங்க ஓன் டிஸ்ட்ரிக் வந்து கிருஷ்ணகிரியா நீலகிரியோ ஏதோ சொன்னாங்க, கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன். ஆமாம், 87 மார்க் எடுத்திருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி ப்ரியாரிட்டியில் தான் வர்றாங்க. ஓகேங்களா. பட்டு இந்த பர்சன் வந்து அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே அப்ளை பண்ணலை, அதை விட்டுட்டு இன்னொரு மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து தி அப்படின்னு ஆரம்பிக்கிற எழுத்து உள்ள மாவட்டம் வச்சுக்கோங்க, அங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன் அதை ஹைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பர்சன்கிட்டே நான் 2 டைம்ஸ் கால் பண்ணிட்டேன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட் டைம் கால் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து திரும்பி சடன்லியாக அடுத்த டைம் கால் பண்ணிட்டேன். சரி 3ஆவது டைம் கால் பண்ணால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை நினச்சிக்கிடுவாங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்னா அவங்கள பெர்மிஷன் கேட்கணும், இந்த டிஸ்ட்ரிக்ட் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணலாம், பெர்மிஷன் கேட்டுக்குருவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கேட்டுக்கிறல. பட் நான் ஷார்ட்டாக இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் சொல்லிட்டேன். அதனால தான் நான் ஹைட் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் இந்த பர்சனுக்கு வந்து 2 days பிஃபோர், அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. எனிவே டிரைவருக்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரீஅப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுத்து, அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணால் தான் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது, ப்ராசஸ் கோயிங் ஆனில் தான் இருக்குது. அண்ட் இது போக டிரைவர் மாதிரியே இந்த எக்ஸாமினர், பெயிலிஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்க உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்ல வேணாம், எங்களை டேரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்போ அவங்களுக்கும் ப்ராசஸ் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.